வர வேண்டும். தொடர்ந்து நம்முடைய கோரிக்கைகள், நமக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகை, தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள், ரயில்வே திட்டங்கள் என்று பல கோரிக்கைகள் இருக்குது. இந்த முறையாவது இந்த தேர்தலுக்கு பிறகு கற்றுக்கொண்ட பாடங்களை உணர்ந்து வரக்கூடிய பட்ஜெட்டில் எல்லோருக்குமான நியாயம் கிடைக்கும் என்று நம்புகிறோம். கிடைக்க வேண்டும். நேற்று நீட் தேர்வுக்கான முடிவுகள் வெளியிடப்பட்டது சென்டர் வழியா. அதுலேயுமே கூட பல்வேறு சென்டர்களில் ஒரு குறிப்பிட்ட வரிசை மாணவர்கள் மதிப்பெண் அதிகமாக பெற்றிருக்கிறது தெரியும். இது திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய நிலைப்பாடு எப்பொழுதுமே ஒன்றாகத்தான் இருக்குது. அதாவது நீட் தேர்வு மாணவர்களுக்கு எதிரான ஒன்று. அதை தாண்டி இன்னைக்கு வாய்ப்புகள், வசதிகள் இல்லாத பிள்ளைகள், அவங்களுக்கு மருத்துவ கல்வி அப்படிங்கிறதே ஒரு எட்டாத கனவாக மாறிவிடும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்த ஒன்று. இன்றைக்கி அது எல்லாரும் உணரக்கூடிய ஒரு சூழலிலே வெளிப்படையாக வந்திருக்கிறது. அதனால் திராவிட முன்னேற்ற கழகமும் எங்களுடைய முதலமைச்சர் அவர்களுடைய தொடர்ந்த நிலைப்பாடு நீட் வேண்டாம் அப்படிங்கிறது தான். பேசும்போது தலித் தலைவர்களாக இருக்கட்டும், தலித் மக்களுக்கு எதிராக தொடர்ந்து திமுகவில் இருக்கக்கூடியவர்களே குரல் கொடுக்குறாங்க. எங்களை பார்த்து பாஜகனுடைய ஆதரவு சொல்கிறாங்க. நாங்கள் எங்களுக்கான உரிமையை கேட்டால் இல்லைங்க, இந்த விஷயங்களுக்குள்ளே நான் போக விரும்பலை. நிச்சயமாக ஒடுக்கப்பட்ட மக்களோடு தொடர்ந்து அவர்களுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது யாருக்கும் சந்தேகம் கிடையாது. ஒரு குற்றம் நடக்கும் பொழுது நிச்சயமாக அது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த குற்றத்திற்கு பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள், குற்றத்திற்கு காரணமானவர்கள் நிச்சயமாக சட்டத்தின் முன்னால் கொண்டு வரப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய நிலைப்பாடு. அது முதலமைச்சர் அவர்கள், கட்சி தலைவர் எடுக்க வேண்டிய முடிவு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.